சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சீரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சீரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பெண்ணழகின் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகி கீழாக வேறொன்றும் கிடையாது. பேரழகி கீழாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சீரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. இன்பம் எல்லாம் தருவாள், எண்ணம் எல்லாம் நிறைவாள். எண்ணம் எல்லாம் நிறைவாள், இன்பம் எல்லாம் தருவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சு பூ சூடிடுவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சு பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே. பியூட்டிஃபுல் ஜி. கலாஜியோட அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆஹா எதிர்பார்ப்பு அப்படியே பல மங்கனங்க ஆயிடுத்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது சொல்லட்டுமா பிரேயர்? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. अनन्या चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषानित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतम् अश्नामि प्रयतात्मनः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பியூட்டிஃபுல். நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. இன்னைக்கு கடைசி ஸ்லோகம் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு 9ஆவது அத்தியாயத்துல. பிரேயர் தான் சொல்லிட்டாங்களே, ஸோ அதை விட்டுலாம். ஸோ ரிவிஷன் சுபஸ்ரீ நீங்க பண்ற இல்லையா? சுபஸ்ரீஜி ஆமா சார், நான் படிக்கிறேன். பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை பார்த்துடலாம். 22ல இருந்தா சொல்லுங்க. अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषान्नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. येऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते. यान्ति देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः
भूतानि यान्ति भूतेज्या यान्ति मद्याजिनोऽपि माम् पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः यत्करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि समोऽहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम् अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यस्सम्यग् व्यवसितो हि सः क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति मां हि पार्थ व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास्तेऽपि यान्ति परां गतिम् किं पुनर्ब्राह्मणा पुण्या भक्ता राजर्षयस्तथा अनित्यमसुकल्लोकमिमं प्राप्य भजस्व माम्. பியூட்டிஃபுல். பகவான் 7 விதமான இந்த பக்தர்களை பத்தி சொல்லிருக்கார். எந்த மாதிரியான ஜாதியா இருந்தாலும், எந்த மாதிரியான வர்ணமா இருந்தாலும், எந்த மாதிரியான ஆசிரமத்துல இருந்தாலும், எந்த மாதிரியான யோனிகள்ல பிறந்தாலும், எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் யோகதை இருக்கு அந்த பக்தி பண்றதுக்கு. என்னோட பக்தராளுக்கு யோகியதைங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது என்ன பண்ணணும்னா பகவானை தன்னில் பார்க்கணும், தன்னில் பகவானை பார்க்கணும், இவ்வளவுதான் கேட்கறது. எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிக்கிறது, எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கறது, பகவானை பார்க்கறதுக்கான எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாங்கிறதுக்கான ஒவ்வொரு உதாரணம் கொடுத்து பகவான் சொல்லிருக்காரு. என்ன உதாரணமா எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நீங்க என்ன எல்லா இடத்துலயும் பாக்குறதுன்னு புரிஞ்சுட்டா, எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன்னா எனக்குள்ள நீ இருக்கே, உனக்குள்ள நான் இருக்கேங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். அது புரிஞ்சுதுன்னா இந்த எனக்கும் உனக்கும் வேற ஒண்ணுமே ஒரு டிஃபரன்ஸே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையில எனக்கு சரணாகதி அடைஞ்சு எல்லாத்துமே எனக்கு அர்ப்பணிச்சு கொடுத்தேன்னா, எது வேணாலும் கொடு, எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் கொடு, எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றியோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம் பண்ணானா நீ என்னோட பக்தனாகலாம். நீ என்னோட பக்தனாகிறதுக்கு நீ ரொம்ப துராச்சாரமா இருந்தாலும் உன்னை ஒரு நிமிஷத்துல மகான் ஆக்கிடுவேன். எனக்கு என்னோட பக்தனாகிறதுக்கு துராச்சாரமானவாளா இருந்தாலும் சரி, யோக பாப்பையோனில பிறந்தவாளா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஸ்திரியா மகளிரா இருக்கட்டும், வைஷ்யர்களா இருக்கட்டும், சுதரர்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், க்ஷத்திரியர்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு பக்தி ஆயிடலாம் அப்படின்னு பக்தரால் ஆனோம்னு ஃபுல்லா அப்படி லைனா ப்ராசஸ் மாதிரி சொல்லிட்டு வந்துருக்காரு. கடைசி ஸ்லோகத்துல என்னோட பக்தனா ஆனம் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்கிறத பகவான் இந்த 34வது ஸ்லோகத்துல சொல்லி கன்க்ளூட் பண்றார். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜீமான் நமஸ்குரு
மாமே வைஷ்யசி யுக்த்வைவமாத்மானம் மத்பராயணः. மன்மனா, மனதை என்னில் வைத்து, பவ, செய்யுங்கள், மத், என், பக்தோ, பக்தர், மத், என், யாஜி, கர்மம் செய், மாம், என்னை, நமஸ்குரு, சரணடை, மாம், என்னை, ஏவ, மட்டும், ஏஷ்யசி, அடைவார், யுக்த்வா, ஈடுபட்டு, ஏவம், இவ்வாறு, ஆத்மானம், தன்னை, மத், என்னை, பராயணஹா, நோக்கமாக. பகவான் சொல்றதுல, என்னில் மனதை லயித்து என் பக்தனாகிவிடு, எல்லா காரியங்களும் எனக்காக செய், என் சரண் அடைந்து விடு, என்னை உன் நோக்கமாக கருதினால் நீ என்னை மட்டும் அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்ற. சரணமா பார்க்கலாம். மன்மனா பவ, மன்மமதாக, மன்மனா பவ மத்பக்தோ, மத்ப, மத்பல, இது அப்புறம் ப, மத்பக்தோ, மாமிலாக, பமிலாக கொடுத்து, மத்பக்தோ, மன்மனா பவ மத்பக்தோ, மத்யாஜீமான், மத்யா, இத்தண்டியா இருக்கனால மாமிலாக கொடுத்து, மத்யாஜீமான், ஜீ நெடிலெழுத்து, மா நெடிலெழுத்து, மத்யாஜீமான், நமஸ்குரு, நமஸ்கு, மாமிலாக கொடுத்து, நமஸ்கு, ரு, ரூன்னு எழுதக்கூடாது, மத்யாஜீமான், நமஸ்குரு, மாமே வைஷ்யசி, மாமே ரெண்டுமே நெடில் எழுத்துகள், வைஷ்ய, வை மேல அழுத்தி வை மேல ஆகாத் கொடுத்து, வைஷ்யசி, யுக்தே, யுக்த்வைவம், யுக்த்வை, இக்கு இத்துவ மூணு இருக்கு, யுக்த்வைவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மாமே வைஷ்யசி யுக்த்வைவமாத்மா, வைவமாத்மா, வைவமா, இம்மண்டா ஜாயின் பண்ணிட்டு, வைவமாத்மானம், மாத்மா, மாமிலாகத் கொடுத்து, மாத்மானம், மத்பராயணஹ, மத்பரா, மாமிலாகத், யுக்த்வைவமாத்மானம் மத்பராயணஹ, யண, அப்புறம் விசர்க கொடுத்து, யணஹ. சுபிஸ்ரீஜி. மன்மனா பவ மத்பக்தோ, மத்யாஜீ மான் நமஸ்குரு, மாமே வைஷ்யசி யுக்த்வைவமாத்மானம் மத்பராயணஹ. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட், ரொம்ப அழகா. மத் பக்தா, பகவான் சொல்றது அர்ஜுனன், என்னோட பக்தன் ஆயிடு. பக்தன் அப்படின்னா எனக்கும் உனக்கும் எல்லாமே ஒண்ணுதான், நான் உனக்குள்ள இருக்கேன், நீ எனக்குள்ள இருக்கை அப்படின்னு ஒரு சமர்ப்பண பாவத்தோட பக்தனாயிடு. எந்த மாதிரியான ஜாதியா இருக்கட்டும், எந்த மாதிரியான வர்ணங்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான குலத்துல இருக்கட்டும், எந்த மாதிரியான யோனியலா பிறந்தவர்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான அதெல்லாத்தையும் திறந்துட்டு, எனக்கும் உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, என்னோட பக்தனாயிடு. மத் பக்தா, மன்மனா பாவ, மனதுல, நம்ம மனசுல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு யார் ரொம்ப பிடிக்கிறதோ அவ எப்பொழுதுமே நம்ம மனசுல இருப்பா. நார்மலா எல்லாரும் என்ன மறந்துட்டேலா அப்படின்பா. மறக்க முடியுமா அப்படிங்கறதா இருக்கும். நினைச்சுட்டே இருக்குமா, நினைச்சுட்டே தான் இருக்கும்.
அது எப்படி நீ வேலை பண்றீன்னு நினைக்கிற முடியும்னு? இதெல்லாம் நார்மலா பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் நடக்கிற டயலாக் இதெல்லாம். ஆனா முடியுங்கிறது தான் விஷயமே. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பகவானை பார்த்துட்டு இருந்தோம்னா, பகவான் அதுக்குதான் இவ்வளவு உதாரணம் கொடுத்திருக்காரு. எல்லா இடத்துலயுமே தன் வேலையிலயும் பகவானை பார்க்கலாம். நம்ம பாஸ்ட பேசுறோமா, வாழ்க்கை அப்பவும் பகவானை பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கலாம். நமக்கு யாரை பிடிக்கிறதோ வாழ் மேல நம்மளால எப்பொழுதும் கவனம் வச்சுக்க முடியுங்கிறதுக்கு உதாரணமே இதுதான். பகவான் மேல எப்பொழுதுமே நம்ம ஒரே பாவத்தோட இருக்கலாம். ஏன்னா பகவானோட இருக்கிற அந்த ஒரு ஒரு பிணைப்பு வந்துருச்சுன்னா அது அக்ஷரமானது, அழிவில்லாதது, இட்டர்னல், சாஸ்வதமானது. அது அழிவே அழியாது. நம்ம உடம்பு அழிஞ்சு போனாலும் அது அழியாது. பாக்கி எந்த மாதிரியான ஒரு பிணைப்பு இருந்தாலும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு இதை பிடிச்சிருக்கு, அதை பிடிக்கல அப்படின்னு எதிர்த்திருந்தாலும் அதெல்லாம் அந்த பொருளோட அது அழிஞ்சிரும். அந்த பொருள் விளையாட்டாலும் நீங்க அழியதான் போரு. நீங்க அப்படின்னு யார் அந்த பொருளோட பிணைப்பார், அந்த பர்சனோட பிணைப்பு வச்சிருக்காளோ அந்த அந்த தேகத்துக்கு அழிவு இருக்கும், இல்லைன்னா அந்த பொருளுக்கு அழிவு இருக்கும். ஆனா பகவானோட இருந்த ஒரு மன்மனாவா இருந்திருந்தோம்னா, மனசு வச்சிருந்தோம்னா அது சாஸ்வதமானது, அழிவே இல்லாது. மத்யாஜி, எதெல்லாம் வேலை பண்றியோ, எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றியோ எல்லாம் எனக்கு கொடுத்துரு. பகவானோட இருக்கிற ஒரு பிணைப்புல எல்லாம் நடக்கிற மாதிரி பண்ணிடு. அந்த ஒரு பக்தியோட எல்லாத்தையுமே பண்ணு. எல்லாமே பகவான் கொடுத்திருக்கா, எல்லாமே பண்றது எல்லாமே பகவானுக்காக அப்படின்னு ஒரு அர்ப்பண பாவத்தோட பண்ணு. அத்யாஜி மாம் நமஸ்குரு. எல்லாமே பகவானோட ஈஸ்வரனால் தான் நடக்கிறது. எந்த மாதிரியா நல்லது நடக்கிறதும் பகவானால் நடக்குது, என்ன மாதிரி எனக்கு கெட்டது நடக்கிறதும் பகவானால் நடக்குது. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பகவான் தான் கொடுத்திருக்கான்னா கெட்டது கொடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் கொடுத்திருக்கா அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு சரணாகதி பாவத்தோட இருக்கிறது தான் இது மாம் நமஸ்குரு. அப்படியே காலில் சரணாழியா அடைஞ்சிடணும், அவ்வளவுதான். விழுந்துடணும், வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நல்லது நடக்கிறச்ச பகவானை நினைச்சுக்க மாட்டா. கெட்டது வந்த உடனேதான் பகவான் நினைவு வரும். அதுவும் கெட்டது எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு அழுதுண்டு தான் வரும். கெட்டது கொடுத்திருக்கியே, நல்லதும் கொடுப்பாய், எல்லாமே எனக்கு சேம் தான், நீ பண்றது தானே அது அப்படின்னு நினைவுல வராது நமக்கு. அந்த மாதிரி வருது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுக்குள்ளே பக்தி யோகம் எல்லாத்தோடையும் சுலபமானது அப்படிங்கிறா பகவான் சொல்லுது. இதெல்லாம் படிச்சுன்னு வரைச்சா நமக்கு இதான் தோணுது, பக்தி யோகம் தான் எல்லாத்தோடையும் சுலபமான வழியா இருக்கும் போல இருக்குன்னு. எந்த மாதிரியான ஒரு தகுதியும் வேண்டாம், எந்த மாதிரியான சிந்தனையும் வேண்டாம், எந்த மாதிரியான யோசனையும் வேண்டாம், எந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். டூவர், நான் டூவர், நான் வெறும் அப்சர்வர், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளானது பக்தி யோகம் நமக்கு தோணலாமே தவிர, அது பண்ண வரைச்சதான் நமக்கு அதுல இருக்கிற கஷ்டத்தை தெரியும். எப்பொழுதுமே பகவான் நினைக்கணும், பகவானு தான் எல்லாமே கர்மங்கள் பண்ணிச்சு பகவான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸி. நடைமுறையில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம டெய்லி இதையே படிச்சுட்டு வர்றதுனால, எனக்கு கூட இப்ப வீட்டுல ஒரு ஆபீஸ்ல போறச்ச ஐ எம் ஷுவர் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டெய்லி கேட்கிறோம் இல்லையா இதே விஷயத்த, எப்போவாது நார்மலா நீங்க நினைச்சிருக்க மாட்டேன், ஆனா அந்த சமயத்துல பகவானை நினைக்கிறேங்கிற ஒரு அந்த ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கலையா, அதுக்காக கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அது வரும். அதுல ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டேன்னா, ஆஹா இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்றோம், அந்த சமயத்துல நம்ம பகவானை நினைச்சுன்னு பண்ணலையே, இன்னைக்குதான் நினைவு வருது அப்படின்னு அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாலே போரும், பகவானோட முழுசா வந்துடலாம். மாமே வைஷ்யசி யுக்த்வைவ ஆத்மானம் மத் பராயண. மத் பக்தாங்கிறது காலில் விழுது, மன்மனாங்கிறது மனசால விட்டுருது எல்லாத்தையும்.
மத்தியாஜிங்கிறது வேலைகள் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணை பண்றது. மாம் நமஸ்குரோங்கிறது அப்படியே காலில் விழுந்துருது. யுக்வைவமாத்மானம்ங்கிறது கம்ப்ளீட் சரணாகதி. மனசால பண்றதா இருக்கட்டும் சரி, உடம்பால பண்றதா இருக்கட்டும் சரி, எல்லாமே சேர்ந்தா யுக்வைவ மாத்மானம். மத்பராயண. மத்பராயணன்னா என்ன? சிம்பிளா சொன்னா அந்த பப்பெட் சொல்லுவாளே, கட்புத்லின்னு ஹிந்தியில சொல்லுவா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இல்ல, வரமாட்டேங்குது. அந்த மாதிரி பகவானோட ஒரு பப்பெட் மாதிரி நம்ம ஆயிடணும். பகவான் கையில பகவான் எப்படி ஆட்டி படைக்கிறாரோ ஆட்டி படைக்கணும். அதான் மத்பராயணம். மன்மனா பாவ மத்யாஜீமாம் மாம் நமஸ்குரோ மத்பராயணா. அவர் கையிலேயே நம்மள எல்லாத்தையும் நம்மளுக்கு அவருக்கு அவரோட இதுல விட்டுட்டு நீங்க எப்படி ஆட்டி படைக்கிறதோ ஆட்டி படைங்கன்னு விட்டு கொடுக்கறது தான். இந்த மாதிரி நாலு விதமா சொல்றார் பகவான். ஆனா அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் வந்து மத் பக்தாஹா, எனக்கு பக்தனார். இதெல்லாம் வழிகள் தான் பக்தனா இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து என்னோட பக்தனா வந்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கிற இந்த அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் உனக்குள்ள இருக்கேன், நீ எனக்குள்ள இருக்க அப்படிங்கிற ஒரு தாட்ட மனசுல கொண்டவர் தான் மத் பக்தா. நான் அப்படிங்கிற அகங்காரம் விட்டு கொடுக்கறது தான் அதுல ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பக்தி யோகத்துல போனோம்னா அது ஞான யோகத்துல சொல்லியிருக்கு. ஆனா பக்தி யோகத்துல அதை உணரலாம். அதான் பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல எப்படி என்ன பக்தனா இருக்கணும்னா என்ன என்ன பண்ணணும்ங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை இங்கேயே முடிக்கிறார். அடுத்தது புஷ்பிகா பார்க்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे राजविद्या राजगुह्ययोगो नाम नवमोऽध्यायः। ॐ श्रीकृष्णार्पणमस्तु. புஷ்பிகா சொல்றது எப்பொழுதும் சொல்றதுதான். எப்படி எல்லாம் அந்த ஆகாத்தெல்லாம் சேர்ந்து அழகா சொல்லணும், கோத்துன்னு சொல்லணும்னா ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் தீமில் ஆகாத்திற்கு ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு அங்க நிறுத்தின்றேன்னா ஒரு மூச்சு உள்ள எடுத்துட்டேன்னா அது கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேன்னா उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे அது வரைக்கும் சொன்னீங்கன்னா எல்லா ஆகாத்தையும் கரெக்டா ஜாயின் பண்ணிட்டு வரும். உபனிஷத் சுப்ர சூமேல ஒரு ஆகாத் இருக்கு. சுப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ரேஸ்ரீ ரேமேல ஆகாத் இருக்கு. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வரலாம். உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜ நிலத்துக்கு வித்யா வீமலாக கொடுத்து ராஜ வித்யா ராஜ குஹ்ய பூமியில் ஆகாத் கொடுத்து
गुह्ययोगो नाम नवमोऽध्यायः नवमोऽध्यामो नडेल எழுத்து मोऽध्यामो में रागात करते नवमोऽध्यायः ॐ श्री कृष्णार्पणमस्तु कृष्णा குரு அது கிருஷ்ணா இல்ல கிருஷ்ணா இல்ல கிருஷ்ணா குரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து கிருஷ்ணார்ப்பண ரஃபா கொடுத்து மஸ்து மேல ஆகாத் கொடுத்து மஸ்து சுபஸ்ரீ சொல்லடா ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे राजविद्या राजगुह्ययोगो नाम नवमोऽध्यायः ॐ श्रीकृष्णार्पणमस्तु பியூட்டிஃபுல். ஸோ அதோட 9வது அத்தியாயம் முடியறது. ஸோ நான் வந்து இப்ப அது படிச்சுட்டே வரைச்சுதான் இது எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கே இந்த 9வது அத்தியாயம், எல்லாமே ரிப்பீட் ஆகிற மாதிரியா இருக்கே அப்படின்னா அது நம்ம சொல்லச்சு சொல்றோம். இப்போ 7வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயம் தான் முதல்ல பக்தி யோகத்துக்காக வந்த அத்தியாயம். 8வது அத்தியாயம் வந்து அர்ஜுன் வந்து 7வது அத்தியாயத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக அவர் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெளியில போயிட்டு திருப்பியும் இந்த 9வது அத்தியாயத்துல இருந்து பக்தி யோகம் ஆரம்பிக்கிறார். இந்த 7வது அத்தியாயத்துக்கும் 9வது அத்தியாயத்துக்கும் எவ்வளவு சமத்துவம் இருக்கிறதுங்கிறது, சமத்துவம் இல்ல சேமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்லைடு போட்டிருந்தேன். சுஜாதாஜி உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நீங்கள் இன்னைக்கு குரூப்ல அனுப்பிச்ச நீங்க படிச்சாலே தெரியும் உங்களுக்கு. எல்லா ஸ்லோகங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அதுல வரும். ஸோ அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு சஸ்வரம் எடுத்துக்கலாம். நாளைக்கு இந்த 9வது அத்தியாயத்துக்கான சம்மரி என்ன, சின்ன ஒரு 10 நிமிஷத்துல 9வது அத்தியாயம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான சொல்லிட்டு அது ரொம்ப சின்னதா போயிடுத்துல, நாளைக்கு கொஞ்சம் பெருசா ஆக்கி அனுப்புறேன். ஜூம் பண்ண முடியல. பிளஸ் 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 ட்ரை பண்றோம். அதான் மேல இருக்கு பிளஸ் 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 77.8 பிளஸ் 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 போட்டுன்னு போவாங்க. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் லெஃப்ட்ல இருக்கிறது 7வது அத்தியாயம், முதல்ல ரைட்ல இருக்கிறது 9வது அத்தியாயம். 7வது அத்தியாயத்து 2வது ஸ்லோகமும் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லோகமும் நிறைய இருக்கும் காமன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் 34வது ஸ்லோகம் அதுல என்ன காமனா இருக்குங்கிறது நாளைக்கு சொல்றேன். ஆனா இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே அது பார்த்துட்டு வீட்டுல கூட பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாம் இங்க சொல்றதுதான் அங்க சொல்ற மாதிரியா இருக்கும். ஆனா இங்க 9வது ஸ்லோகத்துல 9வது அத்தியாயத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூட்டி சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது, அதனால ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்களும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பாக்கி 10-11 நிமிஷம் இருக்கு, 15 நிமிஷம் இருக்கு. ரிவிஷன் பண்ணலாமா? அருமையா ரிசர்ச் பண்றாரு சார் கீதைய. உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு எனக்கு. என்னென்னமோ நாங்க ரிசர்ச் பண்ணோம், ஆனா உங்க ரிசர்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஜி. அதெல்லாம் பகவான் விட்ட வழி. பகவான் நமக்கு பொம்மையாட்டம் பொம்மலாட்டம். கரெக்ட். நூலாட்டி பொம்மை. ஆஹா, இது நல்லா இருக்க. இதுக்கு சேட்ல போட்டிருக்காங்க கட்புத்லியா பப்பட் ஷோக்கு என்னன்னு தமிழ்ல நிறைய பேர் போட்டிருக்கா. கரெக்ட், பொம்மலாட்டம். கரெக்டா. நீங்க சொல்றீங்க சார். என்னமா சொல்ல வைக்கிறேன், நீங்க சொல்லி தருங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஜி.
ஸோ 22nd ஸ்லோகாலேருந்து ரிவிஷன் பண்ணலாம் ஜி. भारती जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. अनन्याश्चिन्तयन् चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमौ वहाम्यहम्। योगक्षेमौ वहाम्यहम्. योगक्षेमौ वहाम्यहम्। பியூட்டிஃபுல். தேங்க்யூ அந்த சார். பி எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்த நித்யா பியுக்தா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. अनुजा जी। अनुजा जी சொல்றீங்களா? बालाजी जी। நான் சொல்லட்டுமா அனுஜா? சொல்லுங்க. एऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. பியூட்டிஃபுல். பர்ஃபெக்டா இருக்கு. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. बालाजी जी। जय श्री कृष्ण सर. जय श्री ஜெய் कृष्ण. ஸ்ரீ கிருஷ்ண ஜி. अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनादर्श्य वन्दिते பியூட்டிஃபுல். नादर्श्य वन्दिते. கரெக்டா தான் இருந்தது. थैंक यू सर. அது தத்துவேனா அந்த 2 இத்து வரணும். அது கொஞ்சம் தத்துவே வருது. தத்துவே அந்த ஒரு 2 இத்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. பாக்கியெல்லாம் பியூட்டிஃபுல். ओके ओके. तत्त्वे तत्त्वे. ओके தத்துவே. கரெக்ட். ओके. बाला थैंक यू सर. सुब्रमण्यन जी। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. यान्ति देववृता देवान् त्रिण्यान्ति त्रिविधा पताः भूतानि यान्ति भूतेज्य यान्ति मध्याजीनोऽपि माम्. பியூட்டிஃபுல். செகண்ட் சரணம் தான் பித்ருன்யா. பித்ருன்யா இல்ல, த்ரூ ரூ. அது பித்ருன்யாந்தி பித்ருவ்ரதாஹா. यान्ति त्रिविधाः. பியூட்டிஃபுல். बानू जी। எஸ் மேம். நீ இருத்தார் ஒட்டேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கானேன்னு விட்டுருப்பா. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயை யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதமஸ்னாமி பிரயத்தாத்மனஹ. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. मोहना जी। मोहना वेंकटराम। சொல்லுங்க போனாஜி. சொல்றேன் சார். 27th ஆமா. கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா சொல்ல. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. दीपा जी। जी நான் மியூட்டன் ஜி. ஓகே. जयंती जी। जयंती जया जयंती जी। ஜெயாஜி நீங்க சொல்லுங்க.
जयश्री शेषगिरी जी ஓகே शुभाशुभफलैरेवं मोक्षसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि பியூட்டிஃபுல் ஜி. பைஷ்யசி அதை எடுக்க வேண்டாம். அண்ட் கர்ம பந்த, அது பந்தன்னு அந்த மாதிரி கார்டுல வருது. कर्म கர்ம பந்த ப அப்புறம் த பந்தனை சன்னியா, அது ரெண்டு இன்னும் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாக்கி எல்லாம் பெர்ஃபெக்டா. ओके थैंक यू பேசிட்டு जया जी समोऽहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽसि न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम् பர்ஃபெக்ட் ஜி. ரொம்ப லாஸ்ட். ஏ பஜந்தி தூ, அந்த தூ இழுக்காம தூ தான் அது, நெடில் இல்ல. ஏ பஜந்தி தூ மா. मां भक्त्या பர்ஃபெக்ட் ஜி. थैंक यू ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. कला जी जय श्री कृष्ण जय अपि श्री कृष्ण. तु दुराचारो भजते मामनन्यभाक् साधुरेवस्य मन्तव्यस् सम्यग् व्यवसितो हि सः சாதுரேவ்யன்னு வந்தது, சாதுரேவ தான் அது. சாதுரேவ சமந்தவ்ய. ஓ, நான் எப்படி சொன்னேன் சார்? சாதுரேவ்யச வியன்னு வந்தது, வர்க்கு பதிலா விய. பஸ் கரெக்டா? கரெக்ட். ஓகே சார். मोनी जी அவங்க நார்மலா மியூட்ல இருப்பாங்கல்ல. ओके ओके मैथिली जी क्षिप्रं भवति धर्मात्मा सस्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति பர்ஃபெக்ட் ஜி. ரொம்ப அது க்ஷிப்ரம் பவதி, அது பவதின்னு கால வந்தது. வாக்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. क्षिप्रं भवति பர்ஃபெக்ட் ஜி. थैंक यू राजी जी यस मां हि पार्थव्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रा तेऽपि यान्ति परां गतिम् பர்ஃபெக்ட் ஜி. பியூட்டிஃபுல். ரொம்ப थैंक यू सर ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. सुभाषिनी जी किं पुनर्ब्राह्मणा पुण्या भक्ता राजश्रयस्तथा अनित्यमसुगमल्लोगमिमं प्राप्य भजस्व माम् அநித்யமசுகல்லோக. அப்பா சொல்லிட்டேனா சார்? अनित्यमसुगल्लोगमिमं प्राप्य भजस्व माम्. பர்ஃபெக்ட் வந்து இந்த லோக்கல்ல நிறுத்த வேண்டாம். ஓகே சார். அநித்யமசுகல்லோகமிமம் பிராப்ய பஜஸ்வமாம். अनित्यमसुगल्लोगमिमं प्राप्य भजस्व माम्. பியூட்டிஃபுல். थैंक यू सर. जय श्री कृष्ण. शीला जी मन्मना भव मद्भक्तो मद्याजी मां नमस्कुरु मामे वैष्यसि युक्त्वैवं मामे वैष्यसि युक्त्वैवमात्मान மாவும் சேர்த்திடலாமா சார் அங்க? சேர்த்துக்கலாம். ஓகே. மாமே வைஷ்யசி யுக்த்வைவமாத்மானம் மத்பராயணः. பியூட்டிஃபுல். தட்டு தடுமாடல அப்புறம் பாத்துன்னு கரெக்டா சொல்லிட்டேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதான் இம்மும் ஆவும் ஒரு நாள் சேர்த்தணும் இல்லையா அது? கரெக்ட்.
Okay. Thank you, sir. Jai Shri Krishna. जय श्री कृष्ण. श्यामला जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण. अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते देशान् नित्याभियुक्तानां योगक्षेमौ वहाम्यहम्. Perfect. Wonderful. Beautiful. थैंक यू जी. जय श्री जय कृष्ण श्री जी. कृष्ण. जय श्री कृष्ण. ஸ்ரீவத்சா ஜி சொல்லுவாங்களான்னு தெரியலையே சார். நார்மலா மியூட்டா தான் இருப்பாங்க. சுபஸ்ரீ ஜி. நானா சொல்லுங்களேன் ரெண்டாவது வாட்டி சேம் ஸ்லோகம். येऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. Beautiful. Wonderful. उमा जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते. जय श्री कृष्ण. Wonderful. Well, beautiful. Thank you, sir. Very good. विश्वनाथ जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. 25th श्लोकम्. यान्ति देव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्या यान्ति मद्याजिनोऽपि माम्. Perfect. Second line beautiful. First line தேவ்ரதா அப்படிங்கிறது தேவவ்ரதா. யாந்தி தேவவ்ரதா தேவான். அண்ட் செகண்ட் சரணம் இப்படி சொல்லணும். பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாஹா. यान्ति देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः. Perfect. Correct. Thank you, sir. Very nice. विजय लक्ष्मी जी. சொல்றேன். पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. Beautifully. Kuti kachi selected. Thank you, sir. Jai Shri Krishna. वासवी जी. वासवी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. यत्करोषि यदस्नासि यज्जुहोषि तदासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. Perfect. Wonderful. Thank you, sir. Thank you. Jai Shri Krishna. सर ना சொல்லட்டுமா? சொல்லுங்க. शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. Perfect. Very nice. Beautiful. எல்லாரும் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சிருக்கு சார். ஓகே ஜி. கிளாஸ் எங்கேயும் முடிச்சுக்கலாம். நாளைக்கு சஸ்வர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 9th சாப்டரோட சம்மரி அண்ட் முடிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தேன் கம்பேரிசன் 7th and 9th அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணனே. जय श्री कृष्ण सर. जय जय श्री श्री कृष्ण. कृष्ण सर जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. जय जय श्री श्री कृष्ण. कृष्ण जी. जय श्री कृष्ण सर.